ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் சால்னா பண்ண போகிறோம். இது வந்து பரோட்டாக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஒரு டேபிள் ஸ்பூன் கேஷ்யூஸும் போட்டுடுறேன். ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு பீஸ் தேங்காய் போட்டுக்கலாம். கூட 2 தக்காளி போட்டுக்கலாம், பெரிய தக்காளி. இதெல்லாம் வதங்கட்டும். தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுன பின்னாடி அரைச்சிட்டு நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடுறேன். இதை அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் அரைக்கிறதுல போட்டிருக்கோம், அதனால நான் எந்த ஸ்பைசஸும் போடல. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து அதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சூப்பராக வாசனை வருது. இது பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு கூட நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன்.
மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா நமக்கு வேண்டாம், நம்ம ஏற்கனவே ஸ்பைசஸ் அரைச்சிருக்கோம். ஸோ உப்பு போட்டுக்கலாம். இது வந்து கலக்கி விடுங்க. இதில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி கழுவின தண்ணி நான் இதில் ஊற்றுறேன். இப்போ இது வேகட்டும், சிக்கன் வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பரோட்டாக்கும் சப்பாத்திக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு சிம்பிள் ரெசிபி, நல்ல ரிச்சாக இருக்குது. நம்ம கேஷ்யூஸ் எல்லாம் போட்டதுனால நல்ல ரிச்னஸ் நல்லாயிருக்கு. நல்ல குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.